இரண்டாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த இயேசு பற்றி திருத்தூதர்கள் பேதுருவும் யோவானும் பறைசாற்றிக் கொண்டிருந்தனர். வாழ்வு கொடுத்தவரின் வாக்கை சொல்லிலும் செயலிலும் வெளிக்காட்டுவதே தங்கள் வாழ்வின் இலட்சியமாக செயல்பட்டனர். இந்நேரத்தில்தான் யூத தலைமை குருக்களும் சதுசேயர்களும் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றனர். இருந்த போதிலும் தூய ஆவியின் ஆற்றலால் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரே மனமும் உள்ளமும் கொண்டவராய் இருந்தனர். அவர்களுடைய வாழ்வில் இறை அனுபவத்தை உணர்ந்தனர். விளைவு, கடவுள் அவர்களை தேவையில் இருக்குமாறு செய்யவில்லை. தேவைகளை மட்டும் உணர்ந்து கடவுளை அவர்கள் மறந்து விடவில்லை. இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம். இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம். எல்லையில்லா இரக்கம், உலகம் எங்கும் நிறை இரக்கம். எல்லையில்லா இரக்கம், உலகம் எங்கும் நிறை இரக்கம். ஆழமகலம் நீளம் காண முடியாது அளவில்லாத இரக்கம். இரக்கம், இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம். இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எபேசு நகரை சார்ந்த இடங்களில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சிறு சிறு குழுவாக பிரிந்து மற்ற மக்களோடு அயல் நாட்டவரை போன்று வாழ்ந்து வந்தனர். அவர்களால் இயேசு பற்றிய உண்மையையும் அவரது மனு உருவையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் அவர்களின் பிரிவுக்கு காரணம். இந்த நேரத்தில்தான் விசுவாசம் மற்றும் அன்பு கலந்த ஒற்றுமை உறவு பற்றி யோவான் அம்மக்களுக்கு அழுத்தமாக சொல்கின்றார். அதாவது இயேசுதான் மெசியா என்பதில் விசுவாசம் கொண்டால் கடவுளின் பிள்ளைகளாக நாம் அன்பு வாழ்க்கை வாழ முடியும் என்கிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தியில் பார்க்கின்றோம். அதிகாரம் 15 திருவசனம் 10 நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்து வந்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்கிறார் இயேசு. காலம் முழுவதும் காத்திடும் இரக்கம், காலம் கடந்த இரக்கம். பாவம் மன்னிக்கும் பரிவுள்ள இரக்கம், உறவை வளர்க்கும் இரக்கம். காலம் முழுவதும் காத்திடும் இரக்கம், காலம் கடந்த இரக்கம். பாவம் மன்னிக்கும் பரிவுள்ள இரக்கம், உறவை வளர்க்கும் இரக்கம். அன்பில் அணைக்கும் இரக்கம், அணைத்து வாழ வைக்கும் இரக்கம். அன்பில் அணைக்கும் இரக்கம், அணைத்து வாழ வைக்கும் இரக்கம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாதது நித்திய கால இரக்கம். இரக்கம், இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம். இன்றைய நற்செய்தி வாசகமானது
புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசுதான் மெசியா. அவரில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த மெசியாவிடம் நம்பினோர் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனையே இவ்வுலகிற்கு அனுப்புகிறார். இயேசுவே மெசியா என்பதில் நம்பிக்கை கொள்ளவே இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறுதி இராவுணவு நடைபெற்ற நேரத்தில் சீடர்கள் கூடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். யோவான் அதிகாரம் 20 திருவசனங்கள் 19 தொடக்கம் 31 வரை உள்ள பகுதிகளில் அவர்கள் சாவுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றனர். தூக்கிலிடப்பட்டிருக்கும் கைதி போல் பயந்து இருக்கின்றனர். அவர்களின் தேவை என்னவென்று இயேசு உணர்கின்றார். தனது பிரசன்னம் அவர்களுக்கு தேவை என உணர்கின்றார். இந்நேரத்தில் தான் இயேசு அவர்களுக்கு தோன்றி ஆற்றல் தருகின்ற தூய ஆவியை அவர்கள் மேல் ஊதுகின்றார். இது பற்றி கேள்விப்பட்ட தோமையார் நம்ப மறுக்கின்றார். இப்போது இவர் தனது தேவையை கூறுகின்றார். இயேசு மறுபடியும் எனக்கு தோன்ற வேண்டும். இயேசுவும் தோமையாருக்கு தோன்றுகின்றார். தோமையாரின் தேவையை கடவுள் நிறைவு செய்கின்றார். தோமையார் தெய்வத்தை உணர்கின்றார், கண்டுகொள்கின்றார், நம்புகின்றார். எனவேதான் என் ஆண்டவரே என் தேவனே என்று கூறுகின்றார். கோபம் காட்டிட தயங்கிடும் இரக்கம், கனிவு நிறைந்த இரக்கம், கடிந்து கொள்ளாத தயவான இரக்கம், பொறுமை உள்ள இரக்கம். கோபம் காட்டிட தயங்கிடும் இரக்கம், கனிவு நிறைந்த இரக்கம், கடிந்து கொள்ளாத தயவான இரக்கம், பொறுமை உள்ள இரக்கம். நம்மில் கலந்த இரக்கம், நம்மை பிரிந்திடாத இரக்கம். நம்மில் கலந்த இரக்கம், நம்மை பிரிந்திடாத இரக்கம். என்ன நேரிடினும் என்றும் துணை வரும் உயிரில் கலந்த இரக்கம். இரக்கம் இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம். இயேசுவின் நிறை இரக்கம், எங்கள் இறைவனின் பேரிரக்கம். எல்லையில்லா இரக்கம், உலகம் எங்கும் நிறை இரக்கம். எல்லையில்லா இரக்கம், உலகம் எங்கும் நிறை இரக்கம். ஆழம் அகலம் நீளம் காண முடியாது அளவில்லாத இரக்கம். இரக்கம் இயேசு